இறங்கி ஆடுறா கபிலா, இது நம்ம ஆட்டம் அப்படின்ற மாதிரி தான் நேற்று நான் இறங்கினேன். ஏன்னா ஸ்டால் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோட ரெகுலர் கஸ்டமர் என் கடைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணல. பட் ஆனால் என்னோட கஸ்டமர்ஸ் என்னை வந்து என்னோடய ப்ராடக்ட் மட்டுமே வாங்குகிற கஸ்டமர்ஸ் என்னை வந்து பார்த்து வாங்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பரமக்குடியில் இருந்தீங்கன்னா லேனா மகளுக்கு ஆப்போசிட்டில் தக்குவாப்பள்ளி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசைங்க, கியாஸ்க் வச்சு பண்ணணும், ரோட் சைடில் வந்து ஸ்டால் போடணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு தனியாக பிஸ்னஸ்க்குன்னு ஒரு வீடு பிடிச்சி என்னை வேலை பார்க்க விட்டதே பெருசு. கல்யாணத்தை பண்ணிவிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, அப்படிலாம் ரோட் சைட் போட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்காகவே நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணுங்கிறாங்க. ஸோ அதை பண்ணாவது ஃப்ரீடம் கிடைக்குதான்னு பார்ப்போம். நேற்று வந்து டே 1 ப்ரௌனி கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாண்டி, குனாஃபா சாக்லேட், டீ கேக் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பரமக்குடியில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நாள் ஆக ஆக நான் நிறையா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸும் டிஸ்பேச் பண்ணுறோம், நம்ம ஸ்டாலும் போடுறோம்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். பட் பீப்புளை ஃபேஸ் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நான் நிறையா இடத்துல வேலை பார்த்துருக்கேன், ரொம்ப ஜோவியலாக பேசுவேன். ஸோ அதனால் எல்லாருமே ஈஸியாக அட்ராக்ட்